ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஹரிஜி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விஜய் டிவியில் புதுசாக லான்ச் பண்ண இருக்கிற ஒரு அற்புதமான ஷோவை பற்றி தான். இந்த வீட்டையும் தாண்டி உங்க ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 2 ரிங்ஸும் நீங்க 2 பேரும் மாத்திக்கலாம். அங்க போவோமா? நேரா போய் லெஃப்ட் போனீங்கன்னா பெட்ரூம் இருக்கு, கொஞ்சம் வசதியா இருக்கு. ஓ சூப்பர் சூப்பர். வாழ்க்கைக்கு ரெக்க கொடுக்க வந்த வெக்கே அப்படின்னாங்க. அப்படியே நான் பறந்துட்டேன். இரு இதயம் ஒரு இதயமானதே, அந்த ஒரு இதயம் தினேஷை தாண்டி வீணா கூட ஒரு கனெக்ஷன் உங்களால டெவலப் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்ப நம்ம காட்டையும் கொடுக்குறோம் கூட்டையும் கொடுக்குறோம். நான் காதலர்களை சேர்த்து வைக்கிறோன்னு புனிதமா பேசிக்கிட்டு இருக்கேன், நீ காட்டி கொடுக்குறோம் கூட்டி கொடுக்குறோன்னு கொச்சப்படுத்துறியாடா? செகண்ட் லவ் அப்படின்ற ஒரு அற்புதமான ஷோவை தான் நம்ம விஜய் டிவியில் வர்ற திங்கட்கிழமையிலேருந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்த ஷோவை பற்றி சொல்லணும்னா அப்படி ஒரு ஷோ. லவ்வுக்கு வேணா ரீசன், இது புது காதல் சீசன். செகண்ட் லவ், கெட் ரெடி ஃபார் தி டே. செகண்ட் லவ் அப்படின்ற ஷோ இந்தி ஷோவான ஸ்பிளிட்ஸ் வில்லா அப்படின்ற ஒரு அற்புதமான ஷோவை தான் தழுவி எடுத்துன்னு வந்திருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சன்னிலியன் ஆங்கரிங்கில் மிரட்டி விட்டுருப்பாங்க, பார்த்தாலே தெரியும் அப்படி ஒரு ஷோ. मैम आई एम रियली सॉरी मगर मैं खुद को गलत नहीं ले सकता. கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா, எவ்வளவு டீப்பா போறாங்க. அந்த இந்தி ஷோவை மையமாக வச்சு தான் இந்த செகண்ட் லவ் அப்படின்ற ஒரு அற்புதமான ஷோவை உருவாக்கியிருக்காங்க. ப்ரோமோ ஒன்று சும்மா தரமாக நச்சுன்னு இருக்குங்க. நான் அடித்து சொல்கிறேன், இந்த ஷோ ஒரு புது புரட்சியே உருவாக்க போகுது. கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க. I am single because ஒரு பக்கம் இந்தி ஷோவில் வந்து தூக்குனாங்க, இன்னொரு பக்கம் நம்ம வசூல் ராஜா MBBS இருக்கு பாருங்க, அதில் ஒரு பாட்டு வரும் பாருங்க, தாவணி போனா சல்வார் உள்ளதடா. அதையும் அப்படியே மைய கருவா எடுத்துட்டு வந்துட்டாங்க. தாவணி போயிடுச்சா, உனக்கு சல்வார் இருக்கு வான்னு சொல்லிட்டு இந்த ஷோ உருவாக்கியிருக்காங்க. தாவணி போனால் சல்வார் உள்ளதடா, அவனே லவ் பண்ணுடா. We had a good date here. இந்த ஷோ வர்றதுக்கு முன்னாடி நிறைய விமர்சனங்களை வாங்கிட்டு தான் வருது. நிறைய பேர் கலாய்க்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா ஷோ இது, இதெல்லாம் ஒரு ஷோவா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விலாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த ஷோவில் ஒரு அற்புதமான கருத்து ஒன்று வச்சுருக்காங்க. அது என்ன கருத்துன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் காதலிப்பாங்க, அவங்க ஃபர்ஸ்ட் லவ் தோத்துரும். அது போன உடனே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஆட்டோகிராஃப் சேரன் மாதிரி எனக்கே என்னை பிடிக்கவில்லைன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திரிவாங்க. இன்னொரு பக்கம் காதல் பரத் மாதிரி சுத்திட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் அந்த மாதிரிலாம் சுத்தாதீங்கப்பா, உங்களுக்குலாம் ஒரு வாழ்க்கை இருக்கு, அந்த வாழ்க்கை என்னன்றத நாங்க பிரதிபலிக்கிறோம். அந்த பிரதிபலிப்பா தான் இந்த செகண்ட் லவ் அப்படின்ற ஒரு ஷோவே உருவாக்கி இருக்காங்கன்னு நான் சொல்றேன். அவனுக்கே தெரியாது. அது எப்படி அவருக்கு தெரியாம? அடாடாடாடா, என்ன ஒரு அற்புதமான ஷோ. இந்த ஷோ முடியறதுக்குள்ள எத்தனை பேரோட வாழ்க்கையை திசை திருப்ப போகுதுன்னு மட்டும் பொறுத்திருந்து பாருங்களேன். அந்த அளவுக்கு ஒரு தரமான ஷோங்க இது. இங்க வர போற எல்லாருக்கும் திரும்பவும் அவங்களோட காதலை தேட போறாங்க. இந்த செகண்ட் லவ்ன்ற ஷோவே ஒரு மினி பிக் பாஸ் தான். ஒரு வீடு, அங்க 6 பெண்கள் 6 ஆண்கள், அவங்களும் சிங்கிளு இவங்களும் சிங்கிளு. அங்கே போயிட்டு 6 பேரும் பேசுகிறாங்க, யாருக்கு யாரை பிடிக்குது, அவங்கள பிடிச்சிட்டு அப்படியே சிங்கிள் எல்லாம் கமிட்டடாக மாறுறாங்க. டாடா எப்படி வச்சிருக்காங்க பாருங்க ஷோவை. சூப்பர். வாழ்க்கைக்கு ரெக்க கொடுக்க வந்த வெக்கே அப்படின்னாங்க. அப்படியே நான் பறந்துட்டேன். இரு இதயம் ஒரு இதயமானதே, அந்த ஒரு இதயம் இது கடையில் அவங்க லவ் பண்ணுறாங்கல்ல, அதோட உண்மை தன்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக சில பல விஷ பரீட்சைகள் சில பல டாஸ்குகள் வச்சு இந்த காதலை எப்படி உறுதி ஆக்குறாங்க, எந்த நிலைகளை இவங்க காதலோட உண்மை தன்மையை புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஷோவாக உருவாகிட்டு வந்திருக்கு இந்த செகண்ட் லவ். கண்டிப்பாக திங்கட்கிழமையிலேருந்து சும்மா அனல் பறக்க போகுது. இன்ட்ரெஸ்டிங் ஆக்டிவிட்டி உங்க எல்லாருக்கும். நீ கூட இருந்தா லவ் பண்றவாளுக்கு இதை விட சூப்பர் சிச்சுவேஷன் அமையாது. 2 பேரும் ஒரே பெர்த்ல ஒன்னா கட்டிட்டு படுத்துக்கணும். முக்கியமாக இந்த செகண்ட் லவ் அப்படின்ற ஷோ யாரை டார்கெட் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா,
ஒரு பக்கம் முரட்டு சிங்கிளாக சுற்றிட்டு இருக்க அந்த முரட்டு சிங்கிள்ஸை டார்கெட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லவ் தோத்து போயிருக்காங்க பாருங்க, அவங்கள டார்கெட் பண்ணியிருக்காங்க. அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸு, கல்யாணம் ஆகாத 90s கிட்ஸு, எனக்கு எப்படா கல்யாணம் ஆகும்னு சொல்லிட்டு ஏங்கிறவனையும் டார்கெட் பண்ணி தூக்கிக்கிறாங்க. 3 பேரும் உட்காந்து பார்க்க போகிறாங்க. அவங்க எல்லாம் வயிறு எரிய போகிறாங்க பாருங்க. செகண்ட் லவ்ங்கிறது வெறும் இன்னொரு காதலை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் லவ்ல தொலைச்ச நம்மள நாமளே திரும்பவும் கண்டுபிடிக்கிறது. ஆனா வந்து 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன், 90,000 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். நான் என் கல்யாணத்தை நானே பண்ணி எனக்கு புண்ணுகிறதுக்கு அவ்வளவு யோசிக்கிறாங்கன்னா இவனுக்கு புண்ணுகிறாங்கன்னா போய் யோசிச்சு. இந்த ஷோவோட ஜட்ஜா யாரை போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா கிருஷ்ணன் மேம் தான். அந்த அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து ஜட்ஜ் பண்ணும்போது அடாடாடாடாடாடா அப்படிங்க சொல்றது தரமான ஷோக்க. எனக்கு வந்து இந்த மாதிரி லைஃப் மஸ்ட் லவ் தான், பாஸ்ட் நினைச்சா வேஸ்ட் தான், காதல் போச்சுனா தேம்பாத. இந்த நாடு எங்கேயா போகுது? எல்லாம் அங்கதான் சார் போயிட்டு இருக்குது. சில பல ப்ரோமோலாம் பார்த்தேன், பயங்கரமா இருந்துச்சு. கட்டி பிடிச்சிக்கிறாங்க, முத்தம் கொடுத்துக்கிறாங்க, கொஞ்சிக்கிறாங்க, அவங்களோட அன்புகளை பயங்கரமா வெளிப்படுத்துறாங்க. கண்டிப்பா இந்த ஷோ ஃபேமிலியா உட்காந்து பார்க்கக்கூடிய ஷோவா மட்டும் இருக்கும் அப்படின்னு என்னால கான்பிடண்டா சொல்லவே முடியாது. சரி, செகண்ட் லவ் அப்படின்றது வெறும் ஷோ தான். 12 பேரை உள்ளே விட்டுருக்காங்க. அவங்க 2 பேரும் பேசி லவ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோவை நடத்தி முடிச்சு விட போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா ரம்யா கிருஷ்ணா மேம் ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்க. இந்த வீட்டை தாண்டி நீங்கள் கப்புள்ஸா தம்பதியாக வாழ விருப்பப்பட்டீங்கன்னா அந்த ரிங் எடுத்து மாட்டிக்கிட்டு கிளம்புங்கன்றாங்க. அப்படி பார்த்தாக்கா இவங்க வந்து ஒரு பயங்கரமான வேலையை பார்க்குறாங்க போலயே. இந்த வீட்டையும் தாண்டி உங்க ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 2 ரிங்ஸும் நீங்க 2 பேரும் மாத்திக்கலாம். அங்க போவோமா? கதர் நேரா போய் லெஃப்ட் போனீங்கன்னா பெட்ரூம் இருக்கு, கொஞ்சம் வசதியா இருக்கும். ஓ சூப்பர். என்ன ஒரு குறை, இந்த ஷோவை ஆடியன்ஸாக உட்காந்து பார்க்குறாங்க பாருங்க. முரட்டு சிங்கிள், கல்யாணம் ஆகாதவங்க, காதலில் தோற்றுவங்கலாம், அவங்களுக்குலாம் எந்த மாதிரி ஒரு ஃபீலை தருமா கொடுப்பாங்க. ஏன்டா எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்கலாண்டா, அது என்னடா 6 பேரை மட்டும் உள்ள இழப்பு இந்த மாதிரி பண்ணுறீங்களே, எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தா என்னடான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஏங்குவாங்க. அதனால தான் சொல்கிறேன், அந்த டைமில் அவங்க வயிறை மட்டும் தொட்டு பாருங்களேன், கப்ப 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 கப்பாம எரிய. அவங்களுக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தெரியும். அதான் பிடிச்சிருக்கா. Why not you are going to try sincerely? பாப்போம், இப்போதைக்கு ப்ரோமோ தானே விட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த ஷோ எப்படி போகுது, எந்த மாதிரி போகுது, எந்த மாதிரி தாக்கத்தை உருவாக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்த்தா தான் நமக்கே தெரியும். ஜார் வச்சது உனக்கு தான், ஆனா டேட் பண்றது என்னதான். எல்லாம் போது கேம். இவங்க கூட வேற குடும்பம் நடத்துறப்ப வேற. வாங்க போலாம், அவங்களுக்கு போய் வேடிக்கை பாருங்க. இந்த ஷோவோட ப்ரோமோலாம் பார்க்கும்போது நமக்கு என்னமோ பிக் பாஸ் பார்க்குற மாதிரியே இருக்கு. ஒரு எல்இடி டிவி வச்சிருக்காங்க, அங்கே பிக் பாஸ்னு போடாமல் செகண்ட் லவ்னு போட்டிருக்காங்க. டாஸ்க்கு படிக்கிறாங்க, அந்த டாஸ்க்கை பண்ண சொல்கிறாங்க. யாரு கூட டேட் போகிறீங்கன்னு ஆசைப்படுறேன்னு கேட்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டாஸ்க்குன்னு சொல்லிட்டு டாஸ்க்கு லவ்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. எனக்கு என்னமோ இது ஒரு பிக் பாஸ் ஷோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. தினேஷை தாண்டி வீணா கூட ஒரு கனெக்ஷன் உங்களால டெவலப் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்ப நம்ம காட்டியும் கொடுக்குறோம், கூட்டியும் கொடுக்குறோம். நான் காதலர்களை சேர்த்து வைக்கிறோன்னு புனிதமா பேசிக்கிட்டு இருக்கேன், நீ காட்டி கொடுக்குறோம் கூட்டி கொடுக்குறோன்னு கொச்சப்படுத்துறியாடா. இதில் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் லவ் ஷோவில் நம்ம அசீமும் ஒரு கண்டஸ்டண்டாக உள்ளே இருக்காருங்க. அந்த மனுஷன் பிக் பாஸில் பண்ண பர்ஃபார்மன்ஸே அந்த லெவலுக்கு இருந்துச்சு. பயங்கரமாக கத்துவார், ஃபைட்லாம் பயங்கரமாக போடுவார். இந்த செகண்ட் லெவலில் வேறு இங்கேருந்து ஒரு லவ்வை செட் பண்ணும், இவங்கள்ட்ட பேசி கரெக்ட் பண்ணும். அந்த டைமில் எந்த மாதிரி சண்டைலாம் வரும்னு தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு சண்டைக்கு பஞ்சு இருக்காதுன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்க போது தெரியல. இந்த ஷோவோட சுவாரஸ்யம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் 6 ஆண் 6 பெண் அனுப்பி ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் பேசி பழக விடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு 2 பேரும் ஒத்து போதா, ஓகே நீங்கள் 2 பேரும் தனியாக பேசி பழகுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே சில பல வில்லங்கமான கேள்விலாம் கேட்குறாங்க. அந்த கேள்விகளுக்கு எந்த மாதிரி பதில் சொல்கிறாங்க, அதுக்கப்புறமா அந்த காதல் தொடருதா இல்லை கட்டாவதான்னு சொல்லிட்டு பல சோதனைகள்லாம் வச்சு ஃபைனலாக எந்த காதல் வின் பண்ண போகுது அப்படின்ற ஒரு அற்புதமான நிலையை கொண்டு அடைகிறது தான் இந்த ஷோ போல. தரமான ஷோ, அற்புதமான ஷோ, அட்டகாசமான ஷோ, அமர்க்கலமான ஷோ, ஷோன்னு போக போது பாருங்களேன், பொறுத்திருந்து. இது புது காதல் சீசன் செகண்ட் லவ்.
கெட் ரெடி ஃபார் தி டே. அவள் நிலவும் இல்லை நானும் இல்லை இவை எதுவும் உண்மை இல்லை. ஸோ இந்த செகண்ட் லவ் அப்படின்ற ஷோவோட ப்ரோமோவை பார்க்கும்போதே ஆஹா இந்த ஷோவோட நிறைய கண்டென்ட்லாம் தேரும் போலையான்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் அந்த ஷோவோட ஒரு எபிசோடே அழகாக சொல்லலாம்னு சொல்லிட்டு பார்க்குறேன். சொல்லலாமா வேணாமா நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் வேணான்னு சொன்னாலும் நான் பண்ண தான் போகிறேன். பார்த்துருவோம். செகண்ட் லவ்ங்கிற இந்த பியூட்டிஃபுல்லான ஷோ எப்படி இருக்க போகுதுன்னு நேரம் கிடைச்ச லவ்வையும் ஒரு கை பாப்போம்ல. ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.